இந்திய தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ எல்லாருமே ஒரு பயங்கரமான குஷியோடும் பயங்கரமான ஒரு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த அவங்க தளபதி விஜய் அவர்களோட மாநாடு, மதுரை மாநாடை முடிச்சுட்டு ஒரு மாதிரி அமைதியாக உட்காந்துட்டு இருப்பீங்க. சொல்லும் போதே இங்கே ஒருத்தர் சிரிக்கிறாரு. அதை தாண்டி இந்த மதுரை மாநாட்டில் என்ன மாதிரியான கலவரங்கள்லாம் இருந்துச்சு, யாரெல்லாம் தாக்கி பேசினாரு, யாரெல்லாம் பயங்கரமாக கலாச்சாரு அப்படிங்கிறத பயங்கர விரிவாக பேசுறதுக்கு தான் நம்ம கூட தமிழரசன் இருக்கிறார். வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஓகே, விரிவாக பேசலாம். எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. நம்ம விஜய் படத்தை பற்றி பேச போகிறோமா இல்லை விஜய் மாநாட்டை பற்றி பேச போகிறோமா? ஏன்னா நீங்கள் இன்ட்ரோ அந்த மாதிரி கொடுக்குறீங்க, ஒரே குஷியாக கொடுக்குறீங்க. மாநாடே அந்த மாதிரி தான் நடந்துச்சு, ஆடியோ லான்ச் மாதிரி தான் நடந்துச்சு. அப்புறம் இந்த விமர்சனம் உங்களுடைய விமர்சனம், இதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு சினிமா ஆங்கருங்கிறதால அந்த மாதிரி கொடுத்துட்டீங்க இன்ட்ரோ. ஆக்சுவலாக மாநாட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா, இயல்பாக எதிர்பார்த்தது தான். விஜய் ஒரு உச்ச நடிகர், அவருக்கு பின்னாடி ஏராளமான இளைஞர்கள் இருக்கிறாங்க, அவங்க ரசிகர்களாக இருந்தாங்க. இப்போ அப்படியே தொண்டர்களாக கன்வெர்ட் ஆகிருக்கிறாங்க. அப்போ ஏற்கனவே அரசியல் பட்டு ஒரு கூட்டம் இருந்துச்சு, அந்த கூட்டம் வேற ஒருத்தங்கிட்ட இருந்துச்சு. அதாவது கலைஞரை ஃபாலோ பண்ண ஒரு கூட்டம், இல்லை ஜெயலலிதா அவர்களை ஃபாலோ பண்ண ஒரு கூட்டம். அந்த கூட்டம் அப்படியே தாவேகா பக்கம் போயிடுச்சு. அது ஆதவர்ஜுனா நம்புறாரு, அது வேற விஷயம், அதை விட்டுருங்க. ஒட்டுமொத்த அதிமுகவும் தாவேகா பக்கம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அதை நான் நம்பல. அதிமுகவும் தாவேகா பக்கம். ஆக்சுவலா என்னன்னா, இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 18 வயசுல இருந்து ஒரு 40 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்கள், பெரும்பாலும் அந்த 35 வயசுக்குள்ள தான். இவங்க தான் ஏற்கனவே ரசிகர்களாக இருந்தாங்க, இப்போ அப்படியே தொண்டர்களாக மாறி இருக்கிறாங்க. ஏற்கனவே இவங்க முதல் மாநாடு எங்கே போட்டாங்க? விக்கிரவாண்டியில் போட்டாங்க. விக்கிரவாண்டியில் வி சாலையில் விஜய் அவர்கள் வின்னு போட்டாங்களா, வெற்றிக்கு. ஆமாம், வெற்றிக்கான குறியீடா முதல் மாநாடை போட்டாங்க. உள்ளபடியே அந்த மாநாடு வெற்றி அடைஞ்சிச்சு. கிட்டத்தட்ட சில லட்சம் மக்கள் அந்த மாநாட்டில் பங்கேற்றாங்க. வெளியூர்களில், அதாவது தமிழ்நாட்டுக்கு சம்பந்தமே இல்லாமல் பெங்களூர்ல இருந்து வந்தவங்க, கேரளாவில இருந்து வந்தவங்க, வெளிநாடுகள்ல இருந்து வந்த ஆட்கள்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த அளவுக்கு விஜய் அவர்களுக்கு கிரேஸ் இருக்கு. அவங்களுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியாத ஆட்கள்லாம் நிறைய பேர் உள்ள வந்தாங்க. நம்ம எதுக்கு போறோம்லாம் தெரியாது, விஜய் அவர்களை பார்த்துட முடியும், அவர் மேடையில் பேச போறாரு, முதல் முறையாக அவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு முன்னாடி பேச போறாரு அப்படிங்கிறதுக்காக வந்தாங்க. அப்ப 2வது மாநாடு சக்சஸ் ஆகுமா? ஏற்கனவே ஒரு விமர்சனம் இருந்தது, வட தமிழ்நாட்டுல விஜய்க்கு கூட்டிடுச்சுப்பா. பொதுவா நடிகர்கள் எங்க போனாலும் கூட்டம் கூடும். அதே போல வட தமிழ்நாட்டுல அவங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கும், நடிகர்களுக்கு ஒரு அபரிவிதமான வரவேற்பு இருக்கும். விஜயகாந்த் விருதாச்சலத்துல போட்டிக்கிட்டாரு, ரிஷிவந்தியத்துல போட்டிக்கிட்டாரு, விக்கிரவாண்டியில போட்டிக்கிட்டாரு. வட தமிழ்நாட்டை தாண்டி போகவே இல்லை பாருங்க. அப்ப அந்த மாதிரி இவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கும் இங்க வட தமிழ்நாட்டுல. தென் தமிழ்நாட்டுல கூட்ட முடியாதுங்க, வாய்ப்பு இல்லைங்க அப்படின்னாங்க. ஆனா அதையெல்லாம் உடைச்சி கூட்டத்தை கூட்டிட்டாப்புல. அங்கேயும் சில லட்சம் இளைஞர்கள் சேர்ந்துட்டாங்க. பல லட்சம்னா சொல்ல முடியாது, சில லட்சம், ஒரு 10 லட்சத்துக்குள்ள சேர்ந்துருப்பாங்க. இப்ப நான் 10 லட்சம் சொன்னா நம்மளே மாட்டிப்போம். ஏன்னா எங்கடா 10 லட்சம் பேர் வந்தாங்க, திமுக அதிமுக கேட்பாங்க. அதனால கூட்டம் குடிச்சு நம்ம கண்ணெதிர பார்த்தோம். ஆக மொத்தம் கூட்டமா பார்க்கும்போது 2 மாநாடும் சக்சஸ்ஃபுல் மாநாடு தான். இதுல விஜய் என்ன பேசினாரு, அது சரியா தப்பா இல்லைங்கிறது தான் விவாதத்துக்கு உட்பட வேண்டியது. அவர் சரியா தான் அரசியல் அணுகிறாரா, அரசியலா பாக்குறாரா, இல்ல ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, டேக் இட் கிராண்டடா, மேம்போக்கா டேக் இட் கிராண்டடா எடுத்துக்கிறாரோ அரசியலை, இன்னமும் கூட அவர் ஸ்டடி பண்ணாம இருக்காரோ, மக்களை பத்தி இன்னும் படிக்காம இருக்கிறாரோ. ஏன்னா அந்த மேடையிலே குறிப்பிடுறாரு, நான் தேவையான நேரத்தில் தான் வெளியில வருவேன், நான் ஒரு சிங்கம், லைன் இஸ் ஆல்வேஸ் அ லைன் அப்படின்னு சொல்றாரு. தேவையான நேரத்துல வேட்டையாடணும்னாக்கா அது ஒரு படம் அப்படிலாம் கிடையாது இல்லையா? ஒரு படம் நடிக்க போறேன், அது மட்டும் இல்லாம வேட்டையாடினா தன்னோட உச்சத்துல இருக்கவங்கள மட்டும்தான் வேட்டையாடுவேன், அது கூட நம்ம கான்பிடன்ஸா பார்க்கலாம். அது ஒரு எதிரியை நம்ம தீர்மானிக்கும் பொழுது நிச்சயமா யார் உச்சபட்ச இடத்துல இருக்காங்களோ அவங்கள டார்கெட் பண்ணாதான் நம்ம குறைந்தபட்சமா அந்த இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிறது தெளிவா இருக்காரு. நமக்கு என்ன கேள்வி வருதுனாக்கா, நான் தேவையான நேரத்துல மட்டும் தான் வெளியில வருவேன்னு சொல்றதுலதான் ஒரு அபத்தமான ஸ்டேட்மெண்டா நான் பாக்குறேன். ஏன்னாக்கா அப்போ நீங்க செத்த பணத்தை சீண்ட மாட்டேன் அப்படின்னு சீமான சொன்னதை அபத்தமா பாக்கலையா? ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க தான் சொல்றீங்க எல்லாமே, நான் எதுவுமே சொல்லல. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க, இது மாநாடா ஆடியோ லான்ச்சா நீங்க சொன்னீங்க. 2வது செத்த பாம்பு கேள்வியாதான் வைக்கிறேன், நீங்க ஸ்டேட்மெண்டா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. நான் யாரையும் அப்படி குறைவா மதிப்பிடல, நம்பர் 1. 2வது, உங்களுக்கு ஏதோ தனிப்பட்ட முறையில காழ்ப்புன்னு நினைக்கிறேன் விஜய் மேலையும் சீமான் மேலையும். அது எனக்கு தெரியல. நீங்க செங்கல்பட்டு தானே சொந்த ஊரு, நிர்வாகிகள் பாத்துக்குங்க. சொல்லுங்க, சீமானதான் அவர் சொன்னாரா? இல்ல, அதுதான் சீமான சொல்லி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னாக்கா சமீப காலங்கள்ல சீமான் நல்லா ஹைவேஸ்ல போயிட்டு இருந்தாப்புல, என்ன ஆச்சு திடீர்னு தெரியல, டமான்னு ஒரு சந்தை பார்த்தாப்புல, அந்த சந்தையில திருப்பி வண்டி ஓட்ட ஆரம்பிச்சுட்டாப்புல. ஏத்தாப்புல விஜய் கூட தான் நான் சண்டை போடுவேன் அப்படின்னு நிக்கிறாப்புல, அடம்பிடிக்கிறாப்புல.
கேட்டா எல்லாம் வந்து திமுக ஸ்டாலின் அவர்களை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நடக்குது. அந்த ஒரு குற்றச்சாட்டை யார் வைக்கிறாங்கனாக்கா தாவேக்காவை சார்ந்தவங்க வைக்கிறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா அவருக்கு வந்துட்டு அடிப்படையில் ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்குமோ அப்படின்னு. ஏன்னா அவர் வந்து களத்துல வந்துட்டு அவர் மீது நமக்கு 1000 விமர்சனம் இருக்கு. அவர் பேசக்கூடிய கருத்தியல்ல நமக்கு நிறைய முரண்பாடுகள் இருக்கு. தமிழ் தேசியத்தை வெவ்வேறு வடிவங்கள்ல உள்வாங்கி நிறைய பேர் பயணிக்கிறாங்க. தமிழ் தேசியம்ங்கிறது ஒருத்தவங்களுக்கு சொந்தமானது கிடையாது, திராவிடம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு சொந்தமானது கிடையாது. அப்ப நம்ம என்ன கருத்தியல் பேசுறோம், தமிழ் தேசியம்ங்கிற புள்ளியில கருத்தியல் பேசுறோம். அப்ப திருமாவளவன் அதுதான் பேசுறாரு, சீமான் அதுதான் பேசுறாரு. திருமாவர்கள் என்ன பேசுறாருனாக்கா சாதியற்ற சமூகத்தை அமைப்பதும் தமிழர்களை வந்துட்டு ஒரு கொடியின் கீழே ஒன்றாக சேர்த்து பொது நீரோட்டத்தில் எல்லாரும் கலக்கிறது தான் வந்து தமிழ் தேசியம்னு அவர் பேசுறாரு. இவர் ஒரு பக்கம் குடிபெருமை பேசுறாரு. அப்ப அதெல்லாம் நமக்கு நிறைய விமர்சனங்கள்லாம் இருக்கு. ஆனா அதையெல்லாம் தாண்டி ஒரு களத்துல வந்து அந்த கட்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் தாண்டி வந்து பயணப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தேர்தல் அரசியல் நான் சொல்றது 2016 முதல் முறையாக தேர்தலை சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் சில ஆண்டுகள் வந்துட்டு பயணிக்கிறாங்க. அப்படின்னும் போது திடீர்னு விஜய் அவர்கள் என்ட்ரி கொடுக்கறது இவங்க ரொம்ப எதிர்பார்த்தாங்க. விஜய் அவர்கள் வந்து தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி அரசியல் பண்ணுவாரு அப்படிங்கிற நோக்கத்துல தான். ஏன்னா அவங்களே வெளிப்படையா நிறைய இடங்கள்ல அவர் வந்து கட்சி தொடங்கி கொடி ஏற்றும் போது வரைக்கும் என் தம்பி வரார், என் தம்பி வந்தா யானும் என் தம்பியும் சேர்ந்தோம்னாக்கா 50 பேரும் காலி அப்படிலாம் சொன்ன உடனே விஜய் வந்தவர் என்ன பண்ணாரு, சீமான் கூட சேர்ற ஐடியாலாம் அவருக்கு இல்ல பொழுது கீரை போட்டு லெஃப்ட்ல திருப்பி யூட்டர்ன் அடிச்சு போயிட்டாப்ல. அவர் என்ன பண்ணிட்டாப்ல, எனக்கு தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள் அப்படின்னு சொன்ன உடனே கருத்தியெல்லாம் சுத்தமா முரண்பாடா போயிடுச்சு சீமான் அவர்களுக்கு. அப்ப இவன் அதாவது விஜய் அவர்களும் திராவிடத்தை தூக்கி பேசுறாரு அப்படிங்கிற புள்ளியில அப்ப நம்ம ஒரு 10 ஆண்டு காலம் பயணிச்சிருக்கிறோம், 12 ஆண்டு காலம் பயணிச்சு ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சியா மாறி இருக்கிறோம். அப்ப இவர் என்ட்ரி கொடுத்தது நமக்கு அவரு கொஞ்சம் ஜெர்க் ஆயிடுச்சு. ஏன்னா இப்ப ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு சீமான் அவர்கள் வந்துட்டு இந்த 30 லட்சம் வாக்குகளை பெறறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு அவருக்கு? அவர் கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் கழிச்சு இந்த அட்டைன் பண்றாரு. விஜய் அவர்களுக்கு அந்த வாக்குகளை பெறறதுக்கு இது ஒரு தேர்தல் போதும், அதை நான் நம்புறேன். கிட்டத்தட்ட ஒரு 10% மேலத்தான் விஜய் உறுதியா வாக்குகளை பெற போறாரு. அந்த 10ங்கிறது 12 ஆக போதா இல்ல 5 ஆக போதா இல்ல 10 நிக்க போதா அப்படிங்கிறது அவருடைய செயல்பாடுகளை பொறுத்தது. அப்ப இதை பார்த்த உடனே இப்ப இந்த 10, 12, இந்த 15 இந்த 15ம் எங்க இருந்து வந்துரும் அப்படின்னாக்கா ஏற்கனவே மாற்று அப்படிங்கிற அடிப்படையில சீமான் அவர்களுக்கு போட்டாங்க இல்லையா, அதுல பல வாக்குகள் வந்துட்டு விஜய் அவர்களுக்கு மாறும். இப்ப இந்த புள்ளியில தான் வந்துட்டு சீமான் அவர்களுக்கு நெருக்கடி வருது. நம்ம எப்பயும் விஜயும் சேர்த்து எதிர்த்தாகணும். அப்பதான் அவர் என்ன பண்றாரு, குறுக்க மறுக்க ஓடுறான்டா சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் அவனை பொத்து ரெடி அடிக்கணும்டா அப்படின்றாப்புல விஜய் அவர்களை பார்த்து. ஆமா, அணில் குஞ்சுன்னு இறங்கி அடிக்க ஆரம்பிக்கிறாப்புல. இப்ப விஜய் ரொம்ப தெளிவா இருக்காப்புல. அதனாலதான் விஜய் என்ன சொல்றாப்புல, உன் கூட சண்டை போடுறது எனக்கு நேரம் கிடையாது, என்னுடைய எதிரி வந்துட்டு திமுக, நான் வந்து ஜெயண்ட் கூட சண்டை போடலாம் நான் வந்திருக்கிறேன், நீ ஏன் குறுக்க முறுக்க ஓடாத, உன்னை பத்தி பேசக்கூட எனக்கு நேரம் கிடையாதுன்னு இவர் ஒரு பக்கம் சொல்லாம சொல்லிட்டு போறாரு. அவர் வந்துட்டு ஆக்சுவலா என்னன்னாக்கா நேரடியாவே தாக்குறாரு. விஜய் அவர்களை தான் சொல்றாரு, தெரிஞ்சு போச்சு. அணில் குஞ்சின்னு சொல்றாப்புல, டிவிக்கவா இங்க வந்த அப்படிங்கிற மாதிரி. இப்படிலாம் ஒரு தலைவர் பேசணும்னு அவசியமே கிடையாது. மேடையில் ஏறி இப்படி ஒரு தலைவர் பேசணும்னாக்கா அப்புறம் அச்சத்தினுடைய வெளிப்பாடாக தான் நம்ம பார்க்க முடியும். இப்ப நீங்க என்ன இலக்குன்னு சொல்லி நீங்க அரசியல் களத்துக்கு வந்தீங்க, திமுக அதிமுக எதிர்க்கிறோம், தேசிய கட்சிகளை எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டு இப்ப இன்னைக்கு டிவிக்கே கூட சண்டை போடவும் நிக்கிறதே அவங்கள குறைச்சி மதிப்பிடுற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. அவங்களுடைய மேடைகள்ல தாவேக்காவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க விமர்சனம் பண்றதுக்கு. அதாவது ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத ஒரு கட்சி, நேற்று தான் கட்சி தொடங்கி இருக்கிறாங்க, அவங்கள விமர்சிச்சு உங்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. அப்ப ஏதோ ஒரு வகையில அவருக்கு வந்துட்டு ஒரு எண்ணம் இருக்கு, தாவேக்கா வந்துட்டு நாத்தாக்காவை நீர்த்து போக செய்திடும், நம்மளுடைய வாக்குகளை பறிச்சிடும் அப்படின்னு அவர் நம்புறாரு. அப்ப இவருக்கு இந்த பிரச்சனை கிடையாது விஜய்க்கு. விஜய் என்ன சொல்றாப்புல, உங்கள்கிட்ட எனக்கு பேச டைம் இல்லை, நான் வந்துட்டு திமுக கூட தான் சண்டை போடுவேன் அப்படின்னு அவர் நிக்கிறாரு. அதை தாண்டி ஒரு பக்கம் இவர் பேசினது எல்லாருக்குமே கேட்டாலும் கூட ஒரு பக்கம் சீமான வந்து இதுக்கு முன்னாடி அவரோட பிரஸ் மீட்லயே வந்து பேசிட்டாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக மட்டும் மௌனம் காக்குது, அதுக்கான காரணம் இல்ல, திமுக தான் பண்ணுவாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக 75 ஆண்டு காலம் இந்த மண்ணுல வேரூன்றி இருக்கக்கூடிய ஒரு கட்சி. 11 ஆண்டு காலம் 13 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட 13 ஆண்டு காலம் 11 ஆண்டு காலம் வந்துட்டு எம்ஜிஆர் வந்துட்டு முதல்வராக இருந்தாரு. இது போக 2 ஆண்டு காலம் சேர்த்து ஒரு 13 ஆண்டு காலம் தொடர்ச்சியா ஆட்சியில் இல்லாமல் திமுக இருந்திருக்கு. ஆனாலும் திமுகவை காலி பண்ண முடியல. இப்போ ஒரு 10 ஆண்டு காலம் திமுக ஆட்சியில் இல்லாமல் இருந்திருக்கு. அப்போ திமுக வந்து கொள்கை ரீதியா பிடிமானம் அதிகம் உள்ள ஒரு கட்சி. தொண்டர்கள் எல்லாமே வந்துட்டு உயிர் போடு இருக்கக்கூடிய ஆட்கள். என்னதான் திமுக எப்படி சொல்லலாம்னா, ஒப்பிட்டளவில் சொல்லணும்னாக்கா இந்த அஜித் ஃபேன்ஸா இருப்பாங்க தெரியுமா, அஜித் ஃபேன்ஸ் வந்துட்டு என்னதான் ஒரு 8 பேர் இருந்தாலும் அந்த 8 பேர் வந்துட்டு லாயலா இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அரசியல் பட்டு ரொம்ப உயிர்ப்போட களத்துல இயங்கக்கூடியவங்க.
உதாரணத்துக்கு திமுக தொண்டனை பத்தி என்ன சொல்லுவாங்கனாக்கா, ஒரு டீ வாங்கி கொடுத்துட்டா போதும், காலில் சக்கரம் கட்டின மாதிரி ஒரு நாள் ஃபுல்லா வேலை செய்வாங்க, அவங்களுக்கு வீடு தேவையில்லை, சாப்பாடு தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, கட்சி போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்சி அது. அப்ப அது வந்துட்டு அரசியல் செஞ்சுக்கிட்டே இருக்கும், அது ஜெயிச்சாலும் தோத்தாலும் அரசியல் செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்ப அதுக்கு எதிர்த்தாப்புல ஆப்போசிஷன்ல ஒரு அரசியல் பண்றதுக்கு தான் அதிமுகங்கிற ஒரு கட்சி உருவாகுது. அப்ப இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கனாக்கா, மாத்தி நீ இங்கிட்டு ஆட்சி பண்ணு, ஒண்ணு அண்ணங்காரன் நீ ஆட்சி பண்ணு, அப்படி இல்லையா தம்பிக்காரன் ஆட்சி பண்ற, நம்ம 2 பேருக்கு நடுவில் எவனையும் விட்டுறக்கூடாது. அதனாலதான் இந்த ஒரு குரல் மட்டும் அவங்க 2 பேருக்கு ஒற்றுமையா இருக்கும். புதிதா யாராவது கட்சி தொடங்கினாங்கனாக்கா, இல்லைங்க இது 2 திராவிட கட்சிகள் மட்டும் தாங்க ஆள முடியுங்க, ஒண்ணு நாங்க இல்ல அவங்க. இதை நீங்க திமுக காரங்க சொல்றதையும் பார்க்கலாம், அதிமுக. ஆமா, இதை வந்துட்டு திமுக காரங்க என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, நாங்க இல்லைன்னா அதிமுக தாங்க ஆளணும், திமுக தாங்க ஆளணும், இல்லைன்னா வேற யாரும் ஆள முடியாதுங்க. அப்ப அவங்க கரெக்டா அந்த நெரேட்டிவ் செட் பண்ணி 50 ஆண்டுகள் கடத்திட்டாங்க, நீ இல்லைன்னா அப்படின்ட்டு. அப்போ புதிதா ஒருத்தர் வந்தாங்கன்னாக்கா அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் தாக்குதல் நடத்துவாங்க. அப்ப ஏதோ ஒரு வகையில சமரசத்துக்கு உட்பட்டா ஏத்துக்கிட்டு போவாங்க. இப்ப அதிமுக கூட விஜய் கூட்டணி சேர போறாரு அப்படின்னாக்கா அதிமுக வந்து அவரை தாக்கி பேசாது. இப்ப அதிமுக மேலேயே அவர் விமர்சனம் வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப அதிமுக சைட்ல இருந்து பதிலடி வரும். நீங்க கேட்டதுக்கு சொல்றேன், ஏன் வந்து ஸ்டாலின் பேச மாட்டாருனாக்கா, ஏன் பேசி வந்துட்டு விஜய் அவர்களுக்கு வந்துட்டு அவர் மவுசை கூட்டி தரணும்? 75 ஆண்டு கால கட்சி எதுக்கு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த ஒரு கட்சிக்கு கவனத்தை கொடுத்து மவுசை கூட்டணும்? அவருக்கு வாக்குகள் இருந்துட்டு போட்டோம், 15% கூட இருந்துட்டு போட்டோம், நான் ஏங்க பேசி அவருக்கு வந்துட்டு மவுசை ஏற்றி கொடுக்கணும்? என்னுடைய எதிரி நான் காலங்காலமா என்கிட்ட எதிர்த்து அரசியல் பண்ற ஒரு ஆளு, என்ன அதிக வாட்டி என்னை வென்றிருக்கக்கூடிய ஒரு கட்சி அதிமுக, நேரடி எதிரி அவங்க தான். இதைத்தான் நான் காலங்காலமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்னுடைய வேலைங்கிறது, என்னுடைய ஜாபுங்கிறது பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவை விமர்சனம் பண்றது. அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கு, பாஜக பல விஷயங்கள்ல தமிழ்நாட்டுக்கு எதிராக நிற்குது, துரோகங்கள் செய்யுது, ஏன் நீ கூட இருக்கிற, இப்படி நான் வந்து கார்னர் பண்ணி அதிமுகவை தொடர்ந்து அந்த நெரேட்டிவ்க்குள்ள தள்ளி, இல்ல அந்த விஷயத்துக்குள்ள தள்ளி நான் வந்துட்டு ஒரு களத்தை செட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு அதுதான் கரெக்டுன்னு அவங்க யோசிக்கிறாங்க. நீ வரையா, முடிஞ்சா நீ அதை தாண்டி எங்களை பேசி வந்து போட்டி போட்டு ஜெயிச்சுக்கோ, உன்னால முடியும்னா பாத்துக்கோ அப்படின்னு தான் 2 கட்சியும் நடக்கும். அந்த 2 கட்சியோட ஒரே விஷயம், ஒரே தாட் ப்ராசஸ் என்னவா இருக்கும்னாக்கா, அதிமுக பொறுத்த வரைக்கும் திமுக எதிரி, திமுக பொறுத்த வரைக்கும் அதிமுக எதிரி. நீ குறுக்கால வந்திருக்க, நீ டென்ட் டேமேஜ் ஏற்படுத்துவோன்னு 2 பேருக்குமே தெரியும். எப்படி விஜயகாந்த் வந்தப்ப 2 பேருக்குமே வந்து ஒரு அச்சம் இருக்குமோ, ஏன்னா ஒரு ஸ்பாய்லர் கேம் விளையாட்டு போயிடுவாங்க. இவங்க வந்துட்டு சோடி போட்டு வச்சிருந்தா அதை களைச்சு விட்டு போயிடுவாங்க. யார் ஜெயிக்க போறா யார் தோக்க போறான்னு அவங்களுக்கே தெரியாத மாதிரி பண்ணி விட்டு போயிடுவாங்க. அப்ப நீங்க ஏதோ ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண போறீங்க, ஆனா உங்களுக்கு கவனம் கொடுக்கணும்ன்ற அவசியம் அவங்களுக்கு இல்லை. அதை அவங்க சேஃபா ஒரு கேம் விளையாடுறாங்க. அது எப்பயுமே ஸ்டாலின் பண்ணுவாரு. இது நாள் வரைக்கும் நாம் தமிழர் வந்து தொடர்ச்சியா திமுக விமர்சிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. எந்த மேடையிலேயாவது சீமான நேரடியாக விமர்சனம் பண்ணியிருக்காரா? ஸ்டாலின் பண்ணவே மாட்டாரு. அதுதான் வந்து அவங்கள பத்தி பேசாம சட்டம் பண்ணாம விட்டா அவங்களுக்கு வந்துட்டு மவுஸ் பெருசா கிடைச்சிடாது. இப்ப எப்படி வந்துட்டு ஒரு தலைவர் உருவாராருன்னு நீங்க பாருங்க. சீமான் அவர்களே இவரு நம்ம கலைஞர் அவர்கள் வந்து ஆட்சியில் இருக்கும்பொழுது குண்டாஸ்ல வந்து தூக்கி உள்ள போட்டாரு. வெளில வந்து அவர் கட்சி ஆரம்பிச்சு தலைவர் ஆயிட்டாப்ல. ஒருத்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது அவங்க வந்துட்டு ஒரு சக்தியா உருவெடுத்துருவாங்க. அதை நம்ம தள்ளி வைக்கணுங்கிறதுக்காக கண்டுக்காம அப்படியே விட்டுறாங்க. அவ்வளவுதான். அதை தாண்டி விஜய் அவர்கள் வந்து அரசியல் மேடையில பேசினது சரியா? இன்னைக்கு அவர் பேசப்பட்டது எல்லாமே வந்து குறிப்பிடத்தக்கதா இல்ல நான் எதிர்பார்த்த அளவுக்கு அவருடைய ஸ்பீச் இல்லை. நான் வந்து ஒரு நல்ல ஸ்பீச் இருக்கும் ஒரு, ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு கன்னி பேச்சை பார்த்தோம் விக்ரவாண்டியில வந்துட்டு. அப்ப நம்ம பெரிய எதிர்பார்ப்புகள் வைக்க மாட்டோம் அவர்கிட்ட. ஏன்னா அரசியல்ல வந்துட்டு 1000 தான் இருந்தாலும் வந்து அவர் கத்துக்குட்டி, ஒரு குழந்தை மாதிரி தான் இப்போதைக்கு. என்னதான் வந்துட்டு அவருக்கு எனக்கு முன் அனுபவம் இருக்கு, நான் அரசியல் கடத்துல பல பேர் கூட பழகி இருக்கிறேன், என்ன சொன்னாலுமே கூட இத்தனை லட்சம் மக்கள் முன்னாடி பேச போறது அதுதான் முதல் வாட்டி. அவருக்கு என்ன அரசியல் புரிதல் இருக்குன்னு நமக்கு தெரியாது. அப்ப மேடை ஏறுறாரு, தன்னுடைய கொள்கை தலைவர்களை அறிமுகப்படுத்துறாரு, எல்லாத்தையும் காமிச்சிட்டு ஒரு 48 மினிட்ஸ் சரவடியா ஸ்பீச் கொடுக்குறாரு. அப்ப எனக்கு வந்து பெரிய விமர்சனம் இல்லை அவர் மேல. ஏன்னாக்கா கன்னி பேச்சு நல்லா தான் பேசியிருக்காரு, 48 நிமிஷம் பேசியிருக்காரு, நிறைய விஷயங்களை அட்ரஸ் பண்ணியிருக்காரு, தன்னுடைய கொள்கை தலைவர்களை சொல்லியிருக்கிறாப்புல, இதுதான் கொள்கையெல்லாம் வந்துட்டு சொல்றாப்புல. பெருசா நம்ம அவர்கிட்ட எதிர்பார்க்க கூடாது, இதுதான் முதல் பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியா எடுத்துக்கிறோம். மினி வரக்கூடிய காலங்கள்ல அவர் இஷ்யூ பேஸ்டா நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு பேசுவாரு, கையாளுவாரு, எடுத்தாளுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது நடக்கல அப்படிங்கிறது பெரிய ஏமாற்றமா இருக்கு. அப்ப திமுக அதிமுக மாதிரியான கட்சி நான் எதிர்க்க போறேன் அப்படின்னாக்கா, திமுக பத்தி மொத்தமா ஸ்டடி பண்ணிருக்கணும், அதிமுக பத்தி மொத்தமா ஸ்டடி பண்ணிருக்கணும். திமுக தமிழ்நாட்டுக்கு என்ன செய்திருக்கிறது, அதிமுக என்ன செய்திருக்கிறது, என்ன பாதகங்களை 2 கட்சிகளும் ஏற்படுத்தி இருக்கிறது, இப்படி எல்லாத்தையும் தனக்குள்ளாக உள்வாங்கிக்கிட்டு தான் ஒருத்தவங்க வந்து களத்துல வந்து பேச முடியும். அப்பதான் மக்கள் கிட்ட வந்துட்டு அந்த ஒரு பொலிட்டிக்கல் அவேர்னஸ் கிரியேட் பண்ண முடியும். பொலிட்டிக்கல் அவேர்னஸ் கிரியேட் பண்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன். நீங்க ரொம்ப குறைவா மதிப்பிட்டு தமிழ்நாட்டு மக்களை நம்ம போயிட்டு முகத்தை காட்டினா போதும், ஜஸ்ட் நான் வந்துட்டு விஜய், நான் தான் உங்க வீட்டு விஜி,
நான் தான் உங்க வீட்டு விஜய் அப்படின்னு அவரே குறிப்பிடுறாரு. என்னை இப்படியெல்லாம் கூப்பிடுறீங்க, தளபதி விஜய்லாம் சொல்றீங்க, அதனால நான் ஆல்ரெடி எல்லாரும் வீட்டுக்குள்ளேயும் இருக்கிறேன், நான் புதுசா வர வேண்டியது இல்லை, எல்லாம் சரிதான், எல்லாமே உங்க மேல கிரேஸ் இருக்கு, எல்லாமே இருக்குதான், அதுக்காக பொலிட்டிசைஸ்டா இருக்க மாட்டாங்க மக்கள், அரசியலா இருக்க மாட்டாங்க, எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. நீங்க ஜஸ்ட் வந்துட்டு மேம்போக்கா பெண்களுக்கு பிரச்சனை இருக்கு, அரசியல்வாதிகளுக்கு பிரச்சனை இருக்கு, அரசியல்வாதி சொல்லிட்டுனா பெண்களுக்கு பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி திருநங்கைகளுக்கு பிரச்சனை இருக்கு, விளிம்புநிலை சமூக மக்களுக்கு பிரச்சனை இருக்கு, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு மேம்போக்கா சொல்லிட்டு போகாம அந்தந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணி இந்த பிரச்சனை இருக்குங்க, இதற்கான தீர்வை நான் கொண்டு வருவேன், இந்த 2 கட்சிகளுமே வந்துட்டு இதுல வேணும்னே இதை பண்றாங்க, பின்னடைவை செய்யறாங்க, இந்த விஷயத்துக்கு தீர்வை காண மாட்டாங்க. உதாரணத்துக்கு சாதி ஆணவ படுகொலை நடக்குது, ஏன் வந்து நீங்க சிறப்பு சட்டம் ஏற்றலன்னு கேள்வி கேட்டிருக்கோம்ல அந்த மேடையில, எத்தனை கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு தென் மாவட்டங்கள்ல, கிட்டத்தட்ட RTI போட்டா 650க்கும் மேற்பட்ட வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு கீழே வழக்குகள் வந்துட்டு பதிவாகி இருக்கு ஒரு குறிப்பிட்ட திருநெல்வேலி மாவட்டத்துல மட்டும். அப்ப இவ்வளவு விஷயம் அரைஸ் ஆகிட்டு இருக்கு, பிரச்சனைகள் பூதாகரமா ஆகிட்டு இருக்கு. இப்ப அந்த பையன் செத்து அந்த விஷயம் கூட ஆறல, அப்ப அதை பத்தின ஒரு இஷ்யூ அரைஸ் பண்ணிருக்கணுமா இல்ல, ஏன் வந்துட்டு அறிக்கை வெளியிடல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை ஒரு கம்ப்ளைண்ட் வந்துட்டு எல்லாருமே வச்சாங்க விஜய் மேல. ஏங்க இது ஒரு முக்கியமான விஷயம், சாதி ஆணவ படுகொலை, வாக்கு அரசியலுக்காக திமுக அதிமுக வந்துட்டு அந்த சிறப்பு சட்டத்தை ஏற்ற மாட்டாங்க, நம்ம ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறோம், பொது சமூகத்துல இருந்து நம்ம வைக்கிறோம். அப்ப அதற்கு மாற்றுன்னு வரக்கூடிய நீங்க இதை பத்தி எல்லாம் சீரியஸா இஷ்யூ பண்ணணுமா இல்லையா, இதை பெருசாக்கணுமா இல்லையா, மக்கள் கிட்ட விவாதத்துக்கு உட்படுத்தணுமா இல்லையா, அதை பேசல. சரி, காவல் நிலைய படுகொலைக்கு போராட்டம் பண்ணாங்க, ஒரு 3 நிமிஷத்துல அதை முடிச்சுட்டு போயிட்டாப்ல. அப்ப இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் தமிழ்நாட்டுல போய்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு பக்கம் வந்துட்டு அரசு ஊழியர்களுக்கு பிரச்சனைன்னு சொல்றீங்க, போக்குவரத்து தொழிலாளிகளுக்கு பிரச்சனைன்றீங்க, என்ன பிரச்சனை அதை பேசணும்ல. இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த டைம் வந்துட்டு காத்திருப்பு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க, யாருனாக்கா போக்குவரத்து தொழிலாளிகள். அப்ப போக்குவரத்து தொழிலாளிகளுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? பணப்பலன்கள் அவங்களுக்கு வர்றது கிடையாது, ஓய்வு பெற்றவங்களுக்கு வந்துட்டு அகவிலைப்படியே கொடுக்கறது கிடையாது, இப்படி நிறுத்தி வைக்கப்பட்ட அரியர்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு, முழுமையா பணப்பலன் சேராத ஆட்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, தங்களுடைய பணமே தங்க கைக்கு வர முடியாம எத்தனையோ பேர் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க, வழக்கு திறந்துகிட்டு இருக்காங்க. தினம் தினம் போராட்டுக்கு நாளாம் கிடையாது, தினம் தினம் வந்துட்டு போராட்டத்தில் இருக்கிறாங்க. அப்ப அரசு ஊழியர்களுக்கு வந்து நீங்க ஒரு வாக்குறுதி கொடுக்குறீங்க, அது நிறைவேற்றப்படல. அப்படி எல்லா விஷயத்தையும் சீரியஸா அட்ரஸ் பண்ணிருக்கணும் இல்லையா, மாநிலம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வலுவா எடுத்து வச்சிருக்கணும். அப்ப மாநிலத்தில் தூய்மை பணியாளர்கள், இப்ப போராட்டம் தூய்மை பணியாளர் போராட்டத்துக்கு நீங்க கொண்டு போயிட்டு வந்தீங்க, இந்தியா தமிழ் வந்துட்டு பண்ண அந்த கவரேஜ் தான் வந்துட்டு பேசுபொருளாவே மாறிச்சு. ஒரு குறிப்பிட்ட நடிகை கொடுத்த இன்டர்வியூ என்ன ஆச்சுனாக்கா பேசும் பொருள் எக்ஸ்ட்ராடனரியா அதிமுகவுக்கு சப்போர்ட்டா தானே போயிருக்கு. அதிமுக இல்ல, நான் உங்களுடைய கவரேஜ் சொல்றேன், உங்களுடைய கவரேஜ் நீங்க வந்து ஒரு நடிகையை பேட்டி எடுத்து போட்டீங்க, அந்த நடிகை பேசுனது மூலமா அது இன்னும் நிறைய பேருக்கு போய் சென்றடைஞ்சிருக்கும் இல்லையா பொதுமக்கள் கிட்ட. அப்ப நீங்க அந்த விஷயத்தை செய்யறீங்க, உங்களுக்கே வந்துட்டு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு விவகாரம் நடந்திருக்கு, நீங்க கூப்பிட்டு பேசியிருக்கீங்க, அந்த மக்களை கூப்பிட்டு அந்த போராட்ட குழுவை கூப்பிட்டு வீட்டுல பேசியிருக்கீங்க, அதை நீங்க மாநாட்டுல பேசியிருக்கணும்ல. அப்போ உங்களுக்கு தூய்மை பணியாளருக்கு என்ன பிரச்சனை தெரிஞ்சிருக்கணும் இல்ல, எதுக்காக அவங்க போராட்டம் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் நீங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. அது அந்த மேடையில பேசும்போது அது வீரியம் பெற்றிருக்குமா? அப்ப இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி வந்துட்டு நாங்க தனியார் மயம் ஆக்குவோம் தான் தொடர்ச்சியா திமுக சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்ப அதற்கு எதிராக நீங்க குரல் கொடுத்துருக்கணும்ல. அப்ப இந்த மாதிரி எந்த இஷ்யூவும் பேசல, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக சமீபத்தில் நடக்கக்கூடிய எந்த இஷ்யூவும் பேசல. ஓட்டு திருட்டுன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி வந்துட்டு ஒரு பெரிய அக்யூசியேஷன் வந்துட்டு ECI மேல, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அதாவது ஜனநாயக நாட்டுல இந்தியாவில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மேல எவ்வளவோ குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க, இந்த மாதிரி பணம் கொடுக்குறாங்க, அதை தடுக்க மாட்டாங்க, நிறைய விஷயங்களுக்கு ECI வந்துட்டு கரெக்டா வந்துட்டு கவனம் செலுத்த மாட்டேங்குதுலாம் சொன்ன காலம்லாம் போய் இந்த மாதிரி இவ்வளவு பெரிய வாக்கு திருட்டுங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வச்சதெல்லாம் ஜனநாயகத்தையே கேள்விக்குள்ளாக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அப்ப அதை வந்து ராகுல் காந்தி, அதுவும் ஒரு பிரின்சிபல் அப்போசிஷன் லீடர் வந்து வச்சிருக்கிறாப்ல, ஒரு பிரதான எதிர்கட்சி தலைவர் அதை வச்சிருக்கிறாப்ல. அப்ப அதை பத்தி நீங்க ஏதாவது கேள்வி கேட்டுருக்கணும்ல. பொதுவா மோடிஜி நீங்க தமிழகத்துக்கு என்ன ஜி பண்ணீங்க இப்படியே கேட்டு போனா அப்ப அந்த இஷ்யூ நீங்க எப்பதான் பேசுவீங்க? 3 மசோதா நிறைவேற்றிருக்கிறாங்க, 30 நாளுக்கு மேல ஒரு முதல்வர் வந்துட்டு சிறைச்சாலையில இருந்தா அவங்க வந்துட்டு பதவி இழக்க நேரிடும் சொல்லிட்டு, அப்போ அதையே ஆயுதமா பயன்படுத்தலாம் இல்லையா? அவங்க மாநில கட்சிகள்ல யாராவது முதலமைச்சராக இருந்தாங்கன்னாக்கா 30 நாள் சிறையில வச்சுட்டு அவங்க பதவி இழக்க வச்சிடலாம். அப்ப இப்படியாக நிறைய பிரச்சனைகளுக்கு மாநில உரிமை சார்ந்து இந்த மாதிரியான அடக்குமுறையை ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு விஷயங்கள் வந்து தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. அப்ப அந்த இஷ்யூஸ்லாம் எடுத்து பேசிருக்கணும். நீங்க மேம்போக்கா போற போக்குல நீட்டுக்கு நீங்க வந்துட்டு ஒழுங்கா செவி சாய்க்க மாட்டீங்க, நீங்க வந்துட்டு ஜின்னு சொன்னாப்ல நிறைய வசனங்கள் இருந்தது. அதாவது ஒரு படம் பார்த்தா நிறைய வசனங்கள் இருக்கு தெரியுமா? ஸ்டாலின் வந்து அங்கிள், மை டியர் அங்கிள்னு சொல்லிட்டு அவருக்கு சந்தோஷமா தான் இருக்கு, யார் அங்கிள் கூப்பிட்டா என்ன மரியாதையா விழிக்கிறாருன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு போயிடுவாப்ல. நான் என்ன சொல்றேன், நீங்க விமர்சனம் வைக்கிறது தப்பு கிடையாது, காட்டமா வைங்க, காத்திரமா வைங்க, ஆழமா வைங்க.
நீங்க திமுகவை காலி பண்ணணும், அதிமுகவை காலி பண்ணணும்னு வந்திருக்கிறீங்க. அப்ப திமுக அதிமுக தோல்விச்சு காட்டணுமா இல்லையா? அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுகவை சரியா உங்களால தோல்விச்சு காட்ட முடியலனாக்கா எதுக்கு அவ்வளவு பெரிய மேடையை போட்டு அத்தனை லட்சம் இளைஞர்களை கூட்டி அந்த சக்தியை வீணடிக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. கொஞ்சம் கொஞ்சமா அந்த அரசியல் படாம ஏற்கனவே அவங்க பூரா வந்து ரசிக மனப்பான்மையில இருக்கிறாங்க. குறைந்தபட்சம் அரசியல் படமாவது எடுத்துருக்கணும். அங்க ஒரு மணி நேரம் நீங்க ஸ்பீச் கொடுத்துருக்கணும். அங்க என்ன சீரியஸா புரிதல்னா என்னன்னு கொஞ்சமாவது புரிய பாடம் எடுக்குதுன்னா அந்த மாதிரி கூட சொல்ல. நான் சீரியஸா நம்ம தலைவர் ஏதோ பேசுறாருன்னா அவன் வந்து கேட்டிருப்பான். நான் இப்ப சொன்ன மத்திய பல விஷயங்கள் இதெல்லாம் பேசியிருந்தாருன்னா ஓ இதுக்குதான் தலைவர் அரசியலுக்கு வந்திருக்காருன்னா உண்மையா புரிஞ்சுக்கிட்டு அரசியல் படம் பார்த்து முயற்சி பண்ணியிருப்பான். நீங்க என்ன பண்ணீங்க, பூரா வந்துட்டு வசனம் எல்லாமே வசனமா பேசிட்டீங்க. மைடியர் அங்கிள்ன்றீங்க, இந்த பக்கம் மோடி ஜின்றீங்க. என்னங்க ஜி, என்னங்க அங்கிள், உங்களுக்கு மனசாட்சி இல்லையா அங்கிள்? நான் அதான் கேட்கறேன். நீங்க தப்பு இல்லை, அங்கிளை வந்து கண்டிங்க, அங்கிளை கண்டிங்க, ஜியும் கண்டிங்க. கரெக்டா ஆழமான புரிதலை ஏற்படுத்திக்கிட்டு சத்தியமா அதிகாரத்துக்கு வரதா கேளுங்க. நல்ல ஆழமான விமர்சனம் வைங்க. அப்பதான் உங்களுடைய வளர்ச்சி இருக்கும். இப்படியே நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா வெகுஜன மக்கள்ல சில பேர் வந்துட்டு ஈர்ப்பு ஏற்பட்டு ஒரு நல்லா பேசுறாருப்பா, நல்லா லைன் இஸ் ஆல்வேஸ் லைன்ன்றாரு, வேற என்ன வசனங்கள்லாம் சொன்னாரு உங்களுக்கு தெரியுமே. நீங்க வந்துட்டு விஜய் மேல ஒரு இது இருக்கு உங்களுக்கு. எனக்கு தெரியுமே, நான் டிவிக்கு எனக்கு என்ன அணில் வால் தெரிகிறதா இல்ல, அந்த மாதிரி வசனங்களா இருந்துச்சுன்னு சொல்றேன். அப்ப வசனங்களா இனிமே வரக்கூடிய காலங்கள்லயாவது இஷ்யூ பேஸ்டா பேசணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. இதைத்தான் நான் வந்து இந்த மாநாடுல பார்த்து அவருடைய பேச்சுல இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். விஜய் அவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான், இனி அரசியல் பண்ணுங்க, வசனங்கள் பேசாதீங்க. அரசியல் அப்படி இல்ல, அரசியல் பண்ணுங்க, அதை வந்து சரியா பண்ணுங்க. ஆலோசகர்கள் ஏதாவது தவறா சொல்லி கொடுத்தாங்கன்னா அவங்களை கொஞ்சம் தூரமா தள்ளி வச்சிருங்க, அவ்வளவுதான். ஸோ தொடர்ந்து 2026 எலெக்ஷனை நோக்கி பயணிக்கிறோம். இதை தாண்டி விஜயோட அடுத்தடுத்த அரசியல் மாநாடு எப்படி இருக்க போகுதுன்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதே மாதிரியான அடுத்த ஷோல்னா உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் விஜே சூர்யா. டாடா பை பை, டேக் கேர்.